ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெய்ய காலத்துக்கு கடையில் போய் ஐஸ்கிரீம் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே ஐஸ்கிரீம் செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக செய்கிறோம். ஸோ ஒரு கப்பு பால் எடுத்துக்கிட்டு 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துகிட்டு பேனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ நல்லா சர்க்கரையை கரைய வச்சுட்டு பாலை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். ஸோ பால் சூடாகட்டும். ஸோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சக்கரை அடியில் இருக்கும். பால் சூடாகட்டும். ஒரு 1/2 கப்பு பால் எடுத்துக்கிட்டு 2 ஸ்பூனு மில்க் பவுட்ரு, 2 ஸ்பூனு கஸ்டர்ட் பவுட்ரு போட்டு கூட வந்துட்டு டேஸ்ட்டுக்காக குங்குமப்பூ சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி கட்டியாக எல்லாத்தையும் நல்லா அப்படியே தண்ணியாக கரைச்சிடணும். கரைச்ச அந்த மிக்சிங் எடுத்து நம்ம பால் சூடாக இருந்ததுலையே அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சிங்லேயே வச்சுக்கணும். அப்படியே சிம்மில் வச்சிட்டோம்னா பால் சூடாக அது அப்படியே பேஸ்ட்டு மாதிரி மாறும். ஸோ மிக்சிங் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா மிக்சிங் பேஸ்ட்டு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் நல்லா டீப்பாக பேஸ்ட்டு டைட்டாக ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து ஆற வச்சிடலாம். ஸோ இதை ஆற வச்சுட்டு இப்போ ஒரு பவுல் ஃபுல்லாக ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துப்போம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு மில்க் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். பல்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி சூடு பண்ணி ஆற வச்ச அந்த பால் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அந்த அரைச்ச பேஸ்ட் எடுத்து வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருவோம். ஸோ நைட்டு வச்சிட்டிங்கன்னா மார்னிங் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்கும். மினிமம் 8 மணி நேரம் வைக்கணும். ஸோ மார்னிங் எடுத்து ஒரு ட்ரேயில் அதை நாங்கள் எடுத்துகிட்டு மேலே டெக்கரேஷனுக்காக பாதாம், பிஸ்தா, முந்திரி இதெல்லாம் கட் பண்ணி மேலே ஆட் பண்ணிடுறோம். பிஸ்தாலாம் பாருங்கள், என்ன பார்க்க நல்லா இருக்குது. டேஸ்ட்டு வந்து ஐபாக்கோ ஐஸ்கிரீம் மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு அது சாப்பிட்டதுனால இந்த டேஸ்ட்டு தெரிஞ்சுது, நல்லா டேஸ்ட் இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. நன்றி, வணக்கம்.